Hi students, rectangular form பற்றி பார்க்க போகிறோம். Definition 2.1ல rectangular form of complex number அப்படின்னா என்ன definition அப்படின்றத பார்க்க போகிறோம். A complex number is the form of x plus iy. x ஒரு ரியல் பார்ட்ஸும் ஐஒய்ன்றது இமேஜினரி பார்ட்ஸ் கம்பைன் ஆகிறது தான் காம்ப்ளெக்ஸ் நம்பர்னு ஆல்ரெடி பார்த்துருக்கோம். ஸோ எக்ஸ் அண்ட் ஒய் ஆர் ரியல், இல்லை எக்ஸ் அண்ட் ஒய்யும் ரியல் நம்பர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டாங்க. எக்ஸ் இஸ் கால்ட் ரியல் பார்ட், எக்ஸை வந்து நம்ம ரியல் பார்ட்டுன்னு சொல்லுவோம். ஒய் இஸ் கால்டு த இமேஜினரி பார்ட். இது ரெண்டும் கம்பைன் ஆகி வர்றது தான் என்னது காம்ப்ளெக்ஸ் நம்பர். ஸோ அதை தான் சொல்லியிருக்காங்க. காம்ப்ளெக்ஸ் நம்பர் இஸ் த ஃபார்ம் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் ஐஒய் or x plus yi. X and y are real numbers. X is called real part and y is called imaginary part of the complex number. Then next இதில் என்ன கண்டிஷன் சொல்லியிருக்காங்கன்னு பாரு. If x equal to 0, complex number is said to be purely imaginary. x is 0 அப்படின்னா ரியல் பார்ட் வந்து 0. ரியல் பார்ட் 0வா இருந்துச்சுன்னா purely imaginary, எல்லாமே இமேஜினரின்னு சொல்லிடுவோம். ஓகேயா? ஸோ இமேஜினரின்னு சொல்லிட்டாங்க. அதாவது இஃப் ஒய் இஸ் ஈக்குவல் டு ஜீரோவாக இருக்கும்போது த காம்ப்ளெக்ஸ் நம்பர் இஸ் செட் டு பி ரியல். ஒய் ஜீரோனா இமேஜினரி பார்ட் ஜீரோவாக இருந்துச்சுன்னா த காம்ப்ளெக்ஸ் நம்பரை என்னன்னு சொல்கிறோம், ரியல் இஸ் செட் டு பி ரியல் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஜீரோ இஸ் த ஒன்லி நம்பர். ஜீரோ வந்து நம்பராக இருக்கும்போது ஒன்று ரியலாக இருக்கலாம் அல்லது ஆர் இமேஜினரி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது ரியல் பார்ட் வந்து எக்ஸு வந்து ஜீரோவாக இருந்தால் இமேஜினரி, பியூர்லி இமேஜினரி அந்த காம்ப்ளெக்ஸ் நம்பர். அதே ஒய் ஜீரோவாக இருந்தால் அந்த காம்ப்ளெக்ஸ் நம்பர் இஸ் செட் டு பி அ ரியல் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதுதான் கண்டிஷன். நெக்ஸ்ட் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா த ஸ்டாண்டர்ட் ஃபார்ம் ஆஃப் த ரெக்டாங்குலர் ஆஃப் காம்ப்ளெக்ஸ் நம்பர். ஸ்டாண்டர்ட் ஃபார்ம் ரெக்டாங்குலர் ஆஃப் காம்ப்ளெக்ஸ் நம்பரோட ஸ்டாண்டர்ட் ஃபார்ம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இஜெட்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ப்ளஸ் ஐஒய். அப்போ ரெக்டாங்குலர் ஃபார்ம் ஆஃப் காம்ப்ளெக்ஸ் நம்பர்னா இஜெட்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ப்ளஸ் ஐஒய். அதுதான் சொல்லியிருக்காங்க. எக்ஸ் ப்ளஸ் ஐஒய் அஸ் இஜெட். வி ரைட் எக்ஸ் ஈக்குவல் டு ரியல் பார்ட் ஆஃப் இசட். எக்ஸுன்றது இங்கே ரியல் நம்பர், ஸோ அதனால தான் ரியல் பார்ட் ஆஃப் இசட் சொல்லியிருக்காங்க. ஒய்ன்றது இமேஜினரி பார்ட் ஆஃப் த இசட். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் சொல்லியிருக்காங்க 5 மைனஸ் ரியல் பார்ட் ஆஃப் 5 மைனஸ் i7 இஸ் ஈக்குவல் டு ரியல் பார்ட்டு தான் வேணும். இசட் வந்து 5 மைனஸ் i7, ரியல்னா 5. அதே இது இமேஜினரினா அதில் என்ன வரும், -7. ஐயோட மல்டிபிள்ஸ் வந்து -7. ஓகேயா? ஸோ த நம்பர்ஸ் ஆஃப் த ஃபார்ம் ஆல்ஃபா ப்ளஸ் ஐ பீட்டா, பீட்டா நாட் ஈக்குவல் டு 0வாக இருக்கணும். ஆர் கால்டு இமேஜினரி அப்படி இருந்துச்சுன்னா ஆர் கால்டு இமேஜினரி, தட் மீன்ஸ் நான் ரியல் காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸ். ஓகேயா? ஸோ இதுதான் ரெக்டாங்குலர் ஃபார்ம் ஆஃப் காம்ப்ளெக்ஸ் நம்பரோட டெஃபினிஷன். இது நல்லா நம்ம படிச்சுக்கிட்டோம்னா நம்மளுக்கு 1 மார்க்குக்கு யூஸ் ஆகும். ஓகேயா? ஸோ அண்டர்லைன் பண்ணியிருக்க வேர்ட்ஸ் எல்லாம் நல்லா மெமரைஸ் பண்ணிக்கிடணும். தென் நெக்ஸ்ட் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா டெஃபினிஷன் 2.2 என்ன கொடுத்துருக்காங்க. 2 காம்ப்ளெக்ஸ் நம்பர் z1 இஸ் ஈக்குவல் டு x1 ப்ளஸ் iy1 அண்டு z2 இஸ் ஈக்குவல் டு x2 ப்ளஸ் iy2 ஆர் செட் டு பி ஈக்குவல். ரெண்டு ஈக்குவலாக இருக்குன்னா இஃப் அண்ட் ஒன்லி இஃப் கண்டிஷன் சொல்லியிருக்காங்க. ரியல் பார்ட் ஆஃப் z1 இஸ் ஈக்குவல் டு ரியல் பார்ட் ஆஃப் z2 and imaginary part of z1 is equal to imaginary part of z2. That is x1 is equal to x2 and y1 is equal to y2. அதாவது x1 is equal to x2 and y1 is equal to imaginary ஃபர்ஸ்ட் காம்ப்ளெக்ஸ் நம்பரில் இமேஜினரி ரியல் பார்ட்டும் அடுத்து தென் செகண்ட் காம்ப்ளெக்ஸ் நம்பரில் ரியல் பார்ட்டும் ஈக்குவலாக இருந்துச்சு அப்படின்னா ரியல் பார்ட் ஆஃப் z1 is equal to ரியல் பார்ட் ஆஃப் z2 அப்படின்னா x1 is equal to x2 தான். அதே இது இமேஜினரி பார்ட் ஆஃப் z1 இஸ் ஈக்குவல் டு இமேஜினரி பார்ட் ஆஃப் z2 இருந்துச்சுன்னா y1 இஸ் ஈக்குவல் டு y2. ஓகேயா? தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.